நன்மை பண்ணலோ சிறுமை காட்சி அடைகிறே சாணிகள் பள்ள திறங்கினோ சற்றும் தீங்கு கண்டே சிறுமை தாட்சி அடைகிறே பகைவர்க்கெதிரே ஒரு பங்கே பாங்காயனக்கென்றே படுத்தி சுகதையிடம் கொண்டேன் தலையே சுகமாய் அபிஷேகம் செய்குவார் தேவபிதா பண்ணலோ சிறுமை தாட்சி அடைகிறே ஆயுள் முழுவதும் என் பாதம் அருளோம் நலமுமாய் நிறமோம் நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன் தேவபிதா பண்ணலோ சிறுமை தாட்சி அடைகிறே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்திலே நமக்கு பிரியமான நபர்களை இழந்திருக்கக்கூடிய இந்த நாட்களை நினைவு கூறணுமாக அந்த நாளிலே மரித்தோரை நினைவு கூறுதல் என்கின்ற தலைப்பிலே ஒரு சில வசனங்களை உங்கள் முன்பாக வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிருபை நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. இந்த நாளிலே நாம் கூடியிருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டுடைய சத்திய வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முன்னோர்களுக்காக இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறுகிறோம். முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், யார் யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்களோ அவர்களை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறும்படியாய் இந்த கல்லறையிலிருந்து அவர்களுடைய சரீரம்தான் இந்த மண்ணில் இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய ஆன்மாவானது ஆண்டோடைய சமூகத்தை தேடி நாடி சென்றிருக்கிறது. இது கிறிஸ்தவ விசுவாசத்திலே ஒன்றாக இருந்தாலும், அதுவே சாத்தியமாக கருதப்பட்டாலும், நாம் அனைவரும் கூடியிருக்கிற இந்த வேளைகளிலே, இந்த இடத்துல நம்மை பிரிந்தவர்களை, ஆண்டுடைய சத்திய வசனங்களை அவர்கள் சுமந்தவர்களாய் ஒவ்வொரு கல்லறையிலும் அவர்களை ஆங்காங்கே அவருடைய சரீரத்தை நினைவு கூறும்படியாய் இங்கே நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, முன்னோர்களை நாம் நினைவு கூறுவதே மிகவும் சால சிறந்தது. இன்றைய தினத்தில்
நாம் அனைவருமாய் கூடி நம்முடைய உறவினர்களுக்காக, நம்மை சார்ந்தவர்களுக்காக, நம் உடன் பிறந்தோர்களுக்காக, நம் பெற்றோர்களுக்காக, யாராகவும் இருக்கலாம், அவர்கள் எல்லாம் குடும்பத்தில் உள்ள ஒருவராக இருக்கலாம், அவர்கள் எல்லாவற்றையும் நாம் பிரிந்திருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்திலே ஒரு இழப்புகள் ஏற்படுகிற வேளைகளிலும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் அவர்களுக்காக நினைவு கூறுகிற ஒரு தினமாக நாம் இந்த நாளில் அனுசரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் வேறு எந்த மதங்களிலோ வேறு எந்த காரியங்களிலோ நாம் பார்க்க இயலாது. வேறு எந்த விதமான ஒரு மனிதனிடத்திலே காணப்பட முடியாது. அவன் மீண்டுமாய் அவன் எங்கே இருந்தானோ அப்படியே அங்கேயே புதைத்துவிட்டு அப்படியே செல்கிறவர்களை நாம் காணுகிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் நம்முடைய கல்லறை எங்கே வைத்தார்களோ அதை மீண்டுமாய் வந்து பார்க்கிறார்கள், அதை தூய்மைப்படுத்துகிறார்கள், அதில் மெழுகுவர்த்தி ஏற்றுகிறார்கள், அதில் வாசனை திரவியங்களை வைக்கிறார்கள், மலர்களை வைக்கிறார்கள், அவர்களை நினைத்து பார்க்கிறார்கள். அவர்களை நினைப்பதை விட ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அவர்கள் சேவிக்கவும், நினைத்து நினைவு கூறவும், அவருடைய நினைவிலே இன்றைய தினத்தில் அதிகமாய் கருத்தாய் அவர்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் அதிகமாய் சேவிக்கவும் இந்த நாளில் அப்படியாய் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிற பொழுது, என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய், எனக்குள் ஏன் திகைக்கிறாய் என்று வேத வசனம் ஒருபுறம் சொன்னாலும், நம்முடைய ஆத்மா கலங்குகிறதாக காணப்பட்டாலும், ஆண்டவர் சமூகத்திலே நாம் கூடி ஜெபிக்கிற பொழுது, பொதுவாய் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருவார். எந்தெந்த இழப்புகளை கடந்து வந்தாலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை அருள்வார். இந்த வேளைகளிலே நாம் இழந்தவர்களை நினைத்து பார்க்கிறோம். அது ஒரு பெரிதான சாக்கியம். ஒரு பெருமூச்சு விடுகிறது போல ஒரு தினம் நாம் அவர்களை நினைக்கின்றோம். எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்றெல்லாம் நாம் யோசித்து பார்க்கிறோம். அவருடைய அன்பு மிக பெரிதானது, அவருடைய அன்பு மிகவும் மேலானது, அவருடைய பிரிவு தாங்க ஒண்ணாதது. இருந்தாலும் நாம் அவர்களை நினைப்பது கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற ஒரு தலையாய ஒரு சிந்தை. அப்படிப்பட்ட சிந்தைகளிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். ஆனாலும் பாருங்கள், நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் நிறைவான ஒரு வழிநடத்துதலையும் ஆண்டவர் நம்மிலே ஆண்டவர் நம் உள்ளங்களில் விதைத்து செல்வார். ஆண்டவருடைய சத்தியத்தின் வார்த்தைகளின் மூலமாக, நாம் கேட்ட சத்தியத்தின் வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்மை ஸ்தலப்படுத்துகிறார், நிலை நிறுத்துகிறார் என்றெல்லாம் சொல்லலாம். நமக்கு முன்னோர்களை, நாம் இழந்தவர்களை இந்த நேரத்திலே அவர்களுக்காக அவசரமான ஒரு ஜெபங்களை எடுக்க இருக்கிறோம். நாம் அனைவரும் கூடி இந்த இடத்துல ஜெபிப்போம். இப்பாடு ஒவ்வொருடைய கல்லறைகளிலும் ஒவ்வொருவர் தங்கள் நின்று அங்கேயும் ஜெபிக்க கடமைப்படுவோம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் சமாதானத்தில் வைப்போம். ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல கடவுளே, உமது திருமைந்தனும் இகழாண்டோருமான இயேசு கிறிஸ்து ஞான சரீரத்தில் நீர் தெரிந்து எடுத்துக்கொண்ட அனைவரையும் ஒரே ஒற்றுமையிலும் உறவிலும் இணைத்திருக்கிறேன். நாங்கள் பேரின்பம் பெற்று உமது புனிதர்களின் நற்பண்புகள் வாழ்க்கையின் முன்மாதிரியை வாழ்க்கை துணை செய்யும். அவர் மூலம் உண்மையாய் அன்பு கூறுபவர்கள் என்று நீர் முன்னேற்பாடு செய்த சொல்லிலடங்காத மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமது அடிபணிந்து வேண்டுகிறோம். ஆமென். கிருபையாய் எங்களை வழிநடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கல்லறை திருநாளிலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இழந்த உறவினர்களை எல்லாரையும் இந்த நேரங்களிலே ஒவ்வொருவரும் நினைத்து தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே
உம்முடைய சமாதானமும் உம்முடைய வழிநடத்துதலும் உம்முடைய நாம மகிமைக்காய் நீர் எங்களை பயன்படுத்தவும் இடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய மட்டில்லாத கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டுடைய பரிசுத்த சிந்தை உம்முடைய நாம மகிமைக்காய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஆன்மாவானது உம்முடைய சமூகத்திலே நிலைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய சரீரங்கள் தான் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டார். அவருடைய ஆன்மாவானது ஆண்டுடைய சமூகத்திலே நிலைத்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அப்படியாய் ஆண்டுடைய சமூகத்திலே எப்பொழுதும் ஆண்டுடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆன்மாவுக்காக ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே விட்டு சென்றிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் நீர் வழிநடத்தும். உம்முடைய நாம மகிமைக்காக நீர் சமாதான வாழ்வைத்தான் ஆண்டுடைய பரிசுத்த சிந்தைகளிலே பலப்பட நீர் கிருபைத்தான். இயேசுவின் இனிய நாமத்தில் விடுதலை செய்கிறோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எல்லாரும் செய்கிறவர்களுக்கு நன்மை